எங்க செல்ல குஞ்சி, என் பட்டு குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, என் வயிற குஞ்சி, நல்ல அரப்பு குட்ட குதிரையாட்டம். குதிரையாடி அறுப்பு போடுவாங்க தேவையா? நல்லா அறுத்து போட்டா ஆறுதா உங்களுக்கு. ஆமாமா, ஏன்னா நான் பெரியாண்டு ஒரு பூச்சி கொடுத்துக்கிற பண்ணி நான் அடுத்து ஆறு என் தங்கம் இது இது பொட்டு மூக்கு வாய் அதுல என்ன சாப்பிடுவேன் நான் நிறைய. நீ வேற என்னென்னவோ பண்றியா? உண்மையாது என்ன பண்றேன்? பண்றது கிடையாது. ஆமா பண்றேன் தான். ஊருக்கு கிடையாது இல்ல மோகனா இங்க வா. ஊருக்கு மைக் பிடிச்சிட பேசல. மைக்கு பிடிக்கிறீங்க? ஆமாடா, ஆர்னி வட்டாரத்துல மைக் பிடிக்கணும்னு பேச்சு வராது. அதுன்னா அப்படி டீசெண்டா பேசுறியா? ஆமாடா, பட் ஆக்சுவலி இதுதான் உண்மை. நான் நடிக்கிறேன் நான் வரல. இந்த மாதிரிலாம் பண்ண வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நானு. எவன் தாலியா இருக்கு? 3 லட்சம் ரூபாடா. ரொம்ப வலி. அண்ணா அப்படி ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாரு. ஐயோ என்ன ரொம்ப வலிக்குது. உள்ள தேங்க பொடி எடுத்து ஒரிஜினல் இருக்கும்போது இப்படி சொல்றேன். டூப்ளிகேட் கம்பெனி பண்ற என்னடா பண்ணுவாங்க? நீ என்ன ஒரிஜினல்? பட் ஆக்சுவலி நம்ம ஓவரா பேசுற. நீ ஓவரா பண்ற. நீ ஓவரா பேசுற. 6 பால் போட்டு ஓவர்னு வாங்கலாம். சரி வார கோச்சிக்காத செல்ல வலிக்குதா புடிச்சுக்குதா? நான் தான் உள்ள உட்காந்து பாக்குறேன். என்ன வலிக்குதுன்னா நான் தான் பாக்குறேன். ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் தான் உள்ள உட்காந்து பாக்குறேன். எடுக்கட்டும், காய வைக்கட்டும், வைக்கட்டும், காய வைக்கட்டும். அப்புறம் சரி இப்படியே பேசிக்கொண்டிருந்தா தெரியாது. ஒழுது தெரியாது. நீ அப்படி சொல்ற என் செல்லம், என் செல்ல பையா. அதனால பையன் சொல்லாது பலாக்கும் கொடுப்பாங்க. பையன் தானே எனக்கே சந்தேகம். திருச்சி கடுப்பிடித்து வெளியே போட்டு எப்ப தெரியுமா?
அந்த ஆனந்தம் என் சொல்ல உம்மால ஜட்டி சீட்டி போட்டு இருந்தாலும் அடுத்த வடி முறை வடி 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 ஆஹா, நானே நாடாக சுற்றி பார்த்து விட்டேன். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்த்து விட்டேன். ஆனால் என் தங்கைக்கு ஏற்ற அழகான மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே. இதோ கடைசியாக குந்தரபுரி நாடு வந்திருக்கின்றேன். இந்த நாட்டிலே என் தங்கைக்கு ஏற்ற அழகான மாப்பிள்ளையை பார்த்து விட்டுதான் நாடு திரும்ப வேண்டும். எப்போதே புறப்படலாம். உலகம் பெரியது என் உலகம் சிறியது உண்மை பெரியது அங்கம் மழியாது உத்தவர் காத்து அண்ணா பெரியார் என்று சொன்னது அண்ணானம் காத்தவரம் உயிர் தியாகம் செய்தவரா உலகம் பெரியது உண்மை பெரியது அங்கம் மழியாது உத்தவர் காத்து அண்ணா பெரியார் என்று சொன்னது அண்ணானம் காத்தவரம் உயிர் தியாகம் செய்தவரா உலகம் பெரியது உண்மை பெரிய தர்மம் மழியாது உத்தவர் காத்து அண்ணா பெரியார் என்று சொன்னது என்ன இது? நானோ வெகு தூரமாக நடந்து வருகின்றேன். எனக்கோ தண்ணீர் தாக அதிகமாக இருக்கின்றது. என்னால் நடக்க முடியவில்லையே. ஐயோ, எனக்கு மழை வருகிறது. இருந்தாலும் அண்ணன் உரைத்த வண்ணம் அனைத்து மலர்களுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அரண்மனைக்கு புறப்படணும். புறப்படலாம். ஐயா, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் ஐயா. என்ன இது? ஐயோ, தண்ணீர் தாக பாவம் தாங்க கிடையாது. முடியவில்லையே. தண்ணீர் போட்டு எழுப்பலாம். ஐயா, ஐயா. தம்பி, நீதான் என் உயிரை தம்பியா? என்னங்க, நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றீங்க. ஆமா, அதுக்கு என்ன? நீங்களே இல்லை என்றால் நீங்க யாருன்னே தெரியல. தெரிந்தோ தெரியாமலோ இந்த வழியா வந்து உயிரை காப்பாத்தினேன். தவறா? தவறு இல்லைங்க. அப்படியா? நீங்களே இல்லை என்றால் இதயத்திலே நான் இருந்திருப்பேன். சரி, என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றீங்க. உண்மைதாங்க. எவ்வளவு அழகாக இருக்கின்றார். அதெல்லாம் இருக்கட்டும். நான் அரண்மனைக்கு போகணும். என்னுடைய அண்ணனுக்காக காத்து என்னங்க இருக்க எங்க போறீங்க? அரண்மனைக்குங்க. எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போது வந்து மீது ஆசைப்பட்டு விட்டேன். நீங்க பாருங்களேன், இந்த காலத்தாங்க கூடாது. நல்லா பேசுற மாதிரி பேசி பழகிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால எனக்கு ஆண்களே பிடிக்காது. அப்படியா? என் அண்ணனை மட்டும்தான் பிடிக்கும். ஐயோ, எது நம்புங்க, உங்களுக்கு வராது வம்புங்க. என்னதான் சொல்றேன்? நீ என்னதான் சொல்ல வர? உங்கள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். வாழ்ந்தால் உன்னோடு, அப்படியா? இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு நான் இருந்து விடுவேன். எனக்காக உயிரே விடுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் நான் கூட இதற்கு முன்பாக என்ன
ஒரு ஆளையும் பார்த்ததே கிடைக்காது. அதனால நானும் உங்களை காதலிக்கிறேங்க. அப்படிங்களா? ஆமா. காதலிக்கிறீங்களா? ஆமாங்க. நிச்சயமாக. சத்தியமா. என்ன அழகு, என்ன வாழ்ந்தால் உங்களோடு செத்து போடுவேன். நானும் உன்னுடன் இருந்து விடுவேன். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா. உன் பேர் என்ன? என்னுடைய பேர் தான் அலங்காரி சொல்லுவாங்க. அலங்காரி. உங்களுடைய பெயர்? என் பெயர் தான் நல்ல தம்பி. அப்படியா? கடலை விட்டு பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் இனிமேல் உன்னை விட்டு ஒருபோதும் நான் பிரியவே மாட்டேன். அப்படியா? இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படிங்க? அலங்காரி ஆடி மாதம் காத்தடிக்க வாடி புள்ள செத்தணைக்க மானே மானே ஆக்குயில்ல காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தணைக்க மானே மாகுவிலே ஒன்னு நானே ஆகுவிலே அடுத்த வரைக்கும் என்று பார்க்கலாம். ஐயா, ஒரே தங்கை அலங்காரி மாசத்தோட படுத்தவன் என்ன அவளை பார்க்காமல் மலர்வனம் தான் சென்றப்பா. சரி, அங்கு சென்று அந்த வனத்துக்கிட்டு இந்த வனம் பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்குது. பார்க்கும்போது மனசுக்கு எப்படி மனசு எப்படி என்னங்க அந்த மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா தங்கிட்ட ஒரு அழகான ஆரம்பிச்சிருக்கேன். யாருன்னு பாருங்க, ஓடிவா.
வெள்ளம் பேச்சில வச்சு வெள்ளம் மாமா மயங்கிடலா இன்னும் ஆரம்பம் எனக்கு லவ் பண்றது சொல்லிட்டு முன்னாடி அவர் மாமானா அவர் அண்ணனா இல்ல இல்ல அவரு மாமா நல்லவங்க கூட பொண்ணு உங்களுக்கு நல்ல குட்டி இருக்கும் கட்ட தாலி ஆட்டம் கூட பொண்ணு அவன் வெளியே எடுத்துக்கிற கட்ட அடிக்காத பாடி அண்ணா நாங்க தான் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு வேலை தானே செய்யணும் நானு இந்த கம்பெனில ஒருத்தவங்க கூட என்ன ஆம்படியா மடிக்கிற ஆதரிக்கிறேன்னா அவரு அழகான மாப்பிள்ள பார்த்து சொல்லி என்ன பாட்டி ஐயாவே கோபம் நம்ம கூட அது மேக் பண்ணலாம் ஆசைப்பட்டுச்சு நம்ம திண்டி வாங்கிட்டு போய் பாய் பேசுறேன் எப்படி கை வைக்கிறாங்க யாரை கட்டி வைக்கிறாங்க எப்படி இப்படிதான் கை வைக்க வேண்டும் யாரு தெரியுமா? எந்த நாடு தெரியுமா? வடமதுரை நாடு. தந்தை பையா ராமலிங்க பாண்டியன். ராமலிங்க பாண்டியனா
என் தங்கை நான் வேண்டுமா ஆ, என் கருத்து நீ ஒரு சத்தியம் செய்து என்ன சத்தியம் பண்ணு? எந்த கஷ்டம் வந்து ஓடி போடி ஓடி போடி. என் தங்கை கைவிட மாட்டேன் சத்தியம் செய்து தங்கையை ஒருபோது கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். புறப்பட உண்டாட்டி இருக்கேன் முறைப்படி நாங்கள் வருகிறோம். பாட்டியா ஏய், வடமதுரை நாடு மாராமலிங்க பாண்டியான் ராமலிங்க பாட்டியா ஏய், என் தந்தையை கொண்டவன் அவன். அவனை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். விட மாட்டேன். இதுதான் சமயம். அரை செத்துடா இல்லை என்று ஒரு பொய் வார்த்தை சொன்னாங்க